இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான ஆளை தான் இன்டர்வியூ எடுக்க போகிறோம். இந்த முக்கியமான ஆள் யாருன்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருங்க. அதாவது இவரை இந்த உலகத்தில் பிறந்தவங்க யாருமே இவரை வெறுக்காம இருந்ததா இல்லை. கண்டிப்பாக இவரை வெறுப்பாங்க. இப்படி இவரை வெறுக்கதா இருந்தாலும் இவருக்கு என்ன இவ்வளோ முக்கியத்துவம், இவரை ஏன் இன்டர்வியூ எடுக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. கண்டிப்பாக இவரை இன்டர்வியூ எடுத்து தான் ஆகணும். ஏன்னா உலகத்தில் ஜெயித்த எல்லா மனுஷங்களும், சக்ஸஸ் ஆன எல்லா மனிதர்களுமே இவரை கண்டிப்பாக சந்திக்காமல் இருக்கவே முடியாது. சந்தித்து தான் அவங்க சக்ஸஸ்க்கு போயே ஆகணும். அப்படிப்பட்ட அந்த நபர் யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது ஆர்வமாக இருக்கிறது எனக்கு தெரியுது. அவரோட பேர் வேறு யாரும் இல்லை, அவரோட பேர் தான் தோல்வி. ஆமாங்க, இன்றைக்கி நாம் இன்டர்வியூ எடுக்க போகிற நபர் தோல்வி. அவரை தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாமே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன தோல்வி ஏற்படுது, எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம நேரடியாக இன்டர்வியூ போயிடலாம். சார், தோல்வி, நீங்கள் உங்களை பார்த்தாலே உலக மக்கள் எல்லாமே பயப்படுறாங்களே, அதுக்கு காரணம் என்ன சொல்ல முடியுமா? இதுக்கு தோல்வி என்ன பதில் சொல்லுதுன்னா, கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, மக்கள் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படல, என்னை பற்றி அவங்க உருவாக்கி வச்சுருக்க கற்பனையால் தான், அதை நினச்சி தான் அவங்க பயப்படுறாங்க அப்படின்னு அதுக்கு பதில் கொடுத்தது. அதை கேட்டுட்டு தொகுப்பாளர் ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, அப்படின்னா நீங்கள் மனுஷங்க எல்லாத்துக்கும் எதிரியா அப்படின்ட்டு அடுத்த கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு அந்த தோல்வி என்ன பதில் சொல்கிறதுனா, நான் யாருக்குமே எதிரி இல்லை, நான் எல்லாருக்கும் பொதுவானவன் தான். என்ன புரியாமல் சில பேர் இப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, என்னை வெறுக்கிறவங்க என்னை புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல நான் ஒரு முடிவு இல்லை, ஒரு பாடம் தான் நான் அப்படின்னு சொல்லி தோல்வி முடித்த உடனே அடுத்த கேள்வியை தொகுப்பாளர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, உங்களால் பல பேர் வாழ்க்கையில் உடைஞ்சி போயிடுறாங்களே ஏன் அப்படின்ட்டு அடுத்த கேள்வியை கேட்குறாரு. அதுக்கு அந்த தோல்வி என்ன பதில் சொல்லுன்னா, அது என்னால் இல்லை, அது என்னோட தப்பு இல்லை. நான் ஒரு கதவை மூடுறேன், ஆனால் அவங்க வேறு முயற்சி செய்து இன்னொரு பக்கமாக கதவை திறந்து வர்றதுக்கு அவங்க முயற்சி செய்ய மாட்டேங்காங்க. அப்படியே அந்த தோல்வியிலே உட்காந்துடுறாங்க, அங்கேயே உடஞ்சி அங்கேயே நின்றுறாங்க அப்படின்னு அதுக்கு அந்த தோல்வி பதில் கொடுத்துச்சு. தொகுப்பாளர் அடுத்த கேள்வியை தொடர்ந்தார். என்ன கேள்வி கேட்டாருன்னா, நீங்கள் வெற்றி பெற்றவர்கிட்டையும் அவங்கக்கிட்டையும் நீங்கள் போவீங்களா அப்படின்ட்டு அடுத்த கேள்வியை கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அந்த தோல்வி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, அவங்க முதல்ல சந்திக்கிறதே என்ன தான், அதுக்கப்புறம் தான் அவங்க வெற்றிக்கே போவாங்க. அதுவும் இல்லாமல் என்னை சந்திக்காமல் எந்த மனுஷனும் வெற்றியை ரொம்ப நாள் தக்க வைக்க முடியாது அப்படின்னு அதுக்கு பதில் கொடுத்துச்சு. அதை கேட்டுட்டு அடுத்த முக்கியமான ஒரு கேள்வியை தொகுப்பாளர் கேட்க ஆரம்பித்தார். அது என்ன கேள்வினா, அப்படின்னா உங்களை வெல்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு அந்த தோல்வி என்ன பதில் சொல்லுதுன்னா, எல்லோரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. என்ன சொல்லுதுன்னா, என்னை ஏற்றுக்கிறத தவிர வேறு வழி இல்லை, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஒரு வாட்டி கீழே விழுந்தால் மறுபடியும் எந்திரிங்க, 2 வாட்டி கீழே விழுந்தால் மறுபடியும் எந்திரிங்க, 10 வாட்டி கீழே விழுந்தால் 11 வாட்டி எந்திரிங்க. அப்போது நான் சோர்வு அடைவேன், ஆனால் தொடர்ந்து எழுபவன் என்றைக்குமே தோற்க மாட்டான் அப்படின்னு முக்கியமான பதிலை நம்மளுக்கு சொல்லிச்சு. கடைசியாக தொகுப்பாளர் ஒரே ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வி கேட்குறாருனா, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த தோல்வி என்ன சொல்லுதுன்னா, முதல்ல என்னை பார்த்து பயந்து ஓடாத, என்னையும் ஒரு கையில் நீ பிடிச்சிக்கோ. நான் உன்னை அளவைப்பேன், ஆனால் உன்னை பலமாக்குவேன். நான் உன்னை கீழே தள்ளுவேன், ஆனால் எழுவதற்கான சக்தியையும் தருவேன். இந்த உலகம் உன்னை நம்பாத போதும் உன் முயற்சியை மட்டும் என்றைக்குமே கைவிடாத. ஏன்னா நீ என்னை சந்தித்த பிறகு தான் வெற்றியே உன் முகவரியை தேடி வர ஆரம்பிக்கும். இப்படி அந்த வீடியோவில் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு அழகான மெசேஜை சொல்லிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.